பூர்வக்குடி மக்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து நமது மாலை முரசு தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். மாற்று இடம் கொடுக்குறது தப்பு இல்லை. அவங்க இப்போ அவங்களுக்கு மாற்று இடம் தான் கேட்குறாங்க. ஒவ்வொரு சென்ட் கேட்குறாங்க. ரொம்ப பெரிய இது கேட்கல. மாற்று இடம் தவறு இல்லை. அவங்க ஒரு வீடை கட்டி இதில் போய் இருந்தால் இப்போ ஒரு அவங்க எத்தனை பேர் வாழ்கிற மாதிரி கட்டியிருப்பாங்கன்னு இருக்குது. இவங்க கட்டினது அவங்க குடும்ப உறுப்பினர்கள் வாழ்கிறதுக்கு வசதிக்கு ஏற்ப கட்டியிருப்பாங்க. அது கடனையோ எதையோ வாங்கி கட்டியிருப்பாங்க. இப்போ அந்த இடத்துல வீடுங்க அவங்க போய் இருங்கங்கிறது அது 2 பேர் ஒருத்தர் வாழ்கிற இடத்துல 10 பேர் இருக்கிற குடும்பத்துக்கார கஷ்டம். அதனால் ஒரு இடம் கொடுத்துட்டா கட்டிக்கிட்டு போகிறேன்னு தான் சொல்கிறாங்க. அது பொதுப்படையான நோக்கம். ஆதி குடிகள் பெரும்பாலும் தமிழ் குடிகள் இந்த நிலத்தில் இல்லாமல் அப்புறப்படுத்தப்படுறதுங்கிறது தான் இங்கே இருக்கிற பெரிய வழி. ஏன்னா இங்கே ஆதி குடிகள் இதுவே உங்களுக்கு தெரியும். சென்னையே ஒரு ஏரி நகரம். வேளச்சேரி, செம்மஞ்சேரி, உங்களுக்கு கல்லுக்குட்டை, பழவந்தாங்கல், வேடந்தாங்கல், தாங்கல்னாலும் குட்டைனாலும் நீர்பிடிப்பு தான். உங்களுக்கு ஏந்தல்னாலும் இது தான். அப்போ அந்த ஏரி நகரம் தான் இது. இவ்வளவு ஒரு நகரம் உருவாகுனது ஆக்கிரமிச்சு தான் பண்ணியிருக்கீங்க. 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆக்கிரமிக்கும் போது இருந்த அதிகாரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்ததுங்கிறதான் கேள்வி. இனிமேல் அதை செய்யாமல் தடுங்கன்னு தான் வந்திருக்கணும். நீங்கள் இருக்கிற 60 ஆண்டுகளை வாழ்ந்த மக்களை குடியை அப்புறப்படுத்துங்கிறது கொடுமை. அப்போ அரசு ஆக்கிரமித்ததில் யார் இடிக்கிறது? அதில் அவங்க மாற்று இடம் கொடுத்தா போகிறேன்னு தான் மக்கள் சொல்கிறாங்க. அது கொடுத்து அவங்களுக்கு சரி செஞ்சால் சரிதான்.